என்ன எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறது, லைவ்ல நடந்த சில மொரட்டு சம்பவங்களையும், அதே லைவ்ல நடந்த சில சொதப்பல் சம்பவங்களையும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேற என்ன வீடியோக்குள்ள போலாமா? இவர் படிக்கிற ஆளுகளே நியூஸை பலமுறை பார்த்தாலும் சலிக்காது. No, such an space. One. One. ஏன்னா அப்படி படிப்பாரு. நடைப்பயணமா போய்கிட்டு இருந்த துறவிக்கிட்ட மேடம் துருவி கேட்டாங்க. ஐயா, துருவிகள்னு எல்லாத்தையும் திறந்தவங்க தானே, பெண்ணு அவங்களுக்கு. அண்ணன் நியூஸ் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பொசுக்கு நாங்கள் அம்மா வந்துட்டாங்க. என்ன இன்னைக்கும் பழைய ட்ரெஸ்ஸை போட்டு வச்சிருக்கியா? அம்மா லைவ் போய்கிட்டு இருக்குமா? அச்சோ வரட்டாமோனே. மேக்ஸை மட்டுமே ஆச்சு மும்மரமாக போய்கிட்டு இருந்துச்சு இந்த லைவ்ல. அக்கா போட்ட மேக்ஸில் 8-16 தானே அசந்த டிவியோட தரத்தை ஐயா தட்டி கட்டினாப்புல. இது ரொம்ப உறுதியான டிவி. ஐயோ, அதாவது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. ஜிம்முக்கு போய்கிட்டு இருக்க பார்த்தீங்களா? ஐயோ எப்படி வேணா பேமெண்ட் போச்சியா? ரிப்போர்ட்டர்னு யாருக்கும் பயப்படக்கூடாது, அதுவும் லைவ் டிவிலனா யாருக்கும் பயப்படக்கூடாது என்று காலேஜ் சொல்லி தொடங்க கொண்டா நீங்கள் காதை பற்றிக்குவேன், இல்லை காதுக்குள்ளே போய் இவர் கையில் வச்சு போன வச்சு லாபகமாக கவர் பண்ணலான்னு பார்த்தாப்புல கரெக்டாக கவர் ஆகலன்னு குதிச்சுட்டாப்புல. இந்த கடனில் 6-7 முதல்ல கிடக்கு. ஓ அப்படியா? ஏது பல பேர் பார்க்குற லைவ் நியூஸில் போட்டான் நம்பர் ஸ்பெல்லிங்கு கூகுளே ஆஸ் வந்துருக்குன்னா நீங்களே பாருங்களேன். சரிதான். வடக்கையில் நடந்த ஒரு கட்சி மீட்டிங்கில் ஐயா மாசா பேசிக்கிட்டு இருக்க, பின்னாடி ஒரு ஆள் மாசு போட திறங்கிட்டு இருந்தாரு. எங்கள் எதிர்கட்சி கிட்ட ஒன்னு சொல்லிக்கிறோம், எங்களை எதிர்த்து நிற்க முடியுமானால எப்படி போடுறது இது? இப்படியா? இப்படி தீர்வு ஏதோ எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் தூமானா நான் பியாதுன்னு கேட்டேன். வேண்டாம் தலை ஜெயிச்ச வேகத்துல மேடம் தாவ மேடத்தோட வேகம் எனக்கு சோகம். ஃபோன் கூட வச்ச பெரியப்பா ஃபோனை கீழே போட்டாலும் உடையாதுன்னு கான்ஃபிடண்டாக பேட்டி கொடுத்தாப்புல. உண்மைக்குமா சார்? ஆமாங்க, போட்டாலும் உடையாது. வருத்த கூட மாட்டீங்களா பின்னாடி? பண்ண மாட்டேன். சரி, இப்போ போட்டு பார்த்துருவோம். இப்போ பாருங்க சார். ஐயோ என்னங்க சொல்லி நொங்கிடுச்சு. ஏன்னா உடச்சி சார், உங்கள் ஜிம்மை பற்றி 4 வார்த்தை நல்லதாக சொல்லுங்கள். நம்ம ஜிம்மை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் செக்யூரான ஜிம்மு. ட்ரைனிங் டயட்டோட உங்களுக்கு தான் முதல்ல முக்கியத்துவம் வாங்கி கொடுப்போம். அதுவும் உங்கள் உயிர் கூட தான் துடிச்சு கால் தொடஞ்சிருக்கு. வாங்க நம்ம லைவை கண்டுபிடி. விலை ஏறித்துன்னு சொல்லி கோவத்தில் இருக்க ஐயா கிட்ட பேட்டி கொடுத்தா எனக்கு 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன், 4 போட்டிருக்கேன். இன்டர்வியூ கொடுக்காம விருப்பம் இல்லைனாலும் கண்டக்ட் நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஆயில் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கு. அப்புறம் தான் வாங்க நாட்டில் ஆயில் குளிக்கிட்டு இருக்கு. என்ன சார் நீங்கள் பொறுப்பே இல்லாமல்? சார் போயா நைட்டு நேரம் கேமரா தூக்கிட்டு வந்த மேடமுக்கு சொல்ல வந்தது தான் தெரியல, அவங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியல, இவருக்கு எங்க வந்திருப்போங்கிறதே தெரியல. லைவ் போய்கிட்டு இருக்கே, ஏதாவது பேசியோ கண்டென்ட் குடியாது. அதாவது கண்டென்ட் கிடைச்ச மாதிரி தான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா எது பிடிக்கல அப்படிங்கிற கீழே கமெண்ட்ஸ் நம்ம கொட்டி விட்டுருங்க. போசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அற்புதமான வீடியோவில் பார்க்க